நாட்டின் வர்த்தக தலைநகரை கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவோட மிக வளர்ந்த மாநிலமான மகாராஷ்டிராவில் கடந்த நவம்பர் 20 சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்தது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு வருது. இதுல பாஜக, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் அடங்கின ஆளும் மகாயுதி கூட்டணி தபால் வாக்குல முன்னிலை வகிக்கிறாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த 2019 சட்டசபை தேர்தல் முடிந்து ஆட்சி அமைத்த போது தொடங்கின அரசியல் குழப்பம் இன்று வரைக்கும் நீடிக்குது. இந்த அரசியல் குழப்பத்தால சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் இரண்டாக உடைஞ்சிருக்காங்க. ஒரு தரப்பு காங்கிரஸ் கட்சியையும் ஒரு தரப்பு பாஜகவையும் ஆதரிக்குது. இந்த நிலையில 288 தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிரா சட்டசபையின் பதவிக்காலம் வரும் நவம்பர் 26 நிறைவு பெறுது. இதனை அடுத்து மகாராஷ்டிராவில் நவம்பர் 20 சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. அதுல பாஜக, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் அடங்கின ஆளும் மகாயுதி கூட்டணியும் காங்கிரஸ், உத்தவ் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் ஆகிய எதிர்கட்சிகள் அடங்கின. அதே நேரம் பகுஜன் சமாஜ் கட்சி, பகுஜன் விகாஸ் அகாடி, வஞ்சித் பகுஜன் அகாடி, முஸ்லிம் மஜ்லிஸ் உள்ளிட்ட சிறிய கட்சிகளும் போட்டியிட்டன. எனினும் காங்கிரஸ் மற்றும் பாஜக அணிகளுக்கு இடையில தான் கடும் போட்டி நிலவுது. மகாராஷ்டிராவில் எப்படியும் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய முனைப்புல பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாஜக மாநில முதல்வர்கள் கூட்டணி தலைவர்கள்னு பலர் மாநிலங்களில் பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. மறுபக்கம் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய நோக்கத்துல காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி, தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, உத்தவ் தாக்கரே, சரத்பவார்னு முக்கிய தலைவர்களும் வாக்கு சேகரித்தனர். இதற்கிடையே மொத்தம் இருக்கக்கூடிய 288 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமா தேர்தல் நடந்தது. மாநில தேர்தல் களத்துல மொத்தம் 4131 வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க. தேர்தலில் 66.05% வாக்குகள் பதிவாகின. இந்த நிலையில தான் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்கும்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகின. இந்த பரபரப்பான சூழ்நிலையில இன்னைக்கு ஓட்டு எண்ணிக்கை நடந்து வருது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஓட்டு எண்ணிக்கை மையம் அப்படிங்கிற அடிப்படையில 288 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. காலை 8 மணியிலிருந்து வாக்குகள் எண்ணப்பட்டு வருது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதன்படி தபால் வாக்குகள் தான் எண்ணப்பட்டிருக்கு. காலை 9 மணி நிலவரப்படி மொத்தம் இருக்கக்கூடிய 288 தொகுதிகளில் முன்னணி நிலவரம் 121 தொகுதிகளுக்கு வெளியாகி உள்ளது. இதுல பாஜக கூட்டணி 61 இடங்களிலும், காங்கிரஸ் கூட்டணி 34 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. இதுல பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக 39 இடங்களிலும், அஜித் பவாரோட NCP 18 இடங்களிலும், ஷிண்டேவின் சிவசேனா 17 இடங்களிலும், JSS ஒரு இடத்திலும், RSYP ஒரு இடத்திலும் முன்னிலையில் உள்ளது. காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 15 இடங்களிலும், சரத்பவாரோட NCP 12 இடங்களிலும், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா 6 இடங்களிலும், CPIM ஒரு இடத்திலும், PWPI ஒரு இடத்திலும் முன்னணியில் உள்ளது. இதர் கட்சிகள் 6 இடங்களில் முன்னிலையில் உள்ளன. இனி அடுத்து என்ன நிலவரம் அப்படிங்கறத தொடர்ந்து நாம பார்க்கலாம்.